நம்ம அடுத்து லடாக் பயணத்தில் சண்டிகர்லேருந்து மணாலி போகிறோம். மணாலிலேருந்து ஜிஸ்பாண்ட் இடத்துல போய்ட்டு தங்குறோம். மணாலியில் ஒரு நைட் தங்குறோம், அடுத்து ஜிஸ்பாண்டில் போய் நைட் தங்குறோம். கேஸ் சர்வீஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க சண்டிகரில். உண்மையிலே மற்ற இடத்துல பண்ணுறத விட இவங்க சொன்ன டைம் விட முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சண்டிகரில் ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் நிற்கிறாங்க, செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. மணிக்கு போகிறவங்கள ஹெவி ஃபைன் போடுறாங்க. சரியில்லை, டாக்குமெண்டேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. ப்ராப்பராக இருந்தால் ஒன்றும் கிடையாது. டாக்குமெண்டேஷன் இல்லைன்னு சொன்னால் ஹெவி ஃபைன். இப்போ நம்ம சண்டிகர் விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். அடுத்து மணாலி தான் போகிறோம். 225 கிலோமீட்ரு, 7 மணிக்கு போகணும்னு சொல்லுது கூகுள் மேப்பு. அமிர்தசரஸ் 235 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆக்சுவலாக டெல்லியிலேருந்து சண்டிகர் டிராஃபிக்காக தான் இருக்குது. சிட்டி உள்ளே வர தேவையில்ல நம்ம மணாலி போகிறதுக்கு. நம்ம சர்வீஸ் விடுறதுனால சண்டிகர் உள்ளே வந்தோம். பட் சண்டிகரையும் அப்படியே உள்ளே சுற்றி பார்த்தோம். நல்லா பிளான்டு சிட்டி. இமாச்சல் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வருது. இமாச்சல் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஆல்ரெடி ஏறிட்டு மலையை, இருந்தாலும் ஆர்ச்சி போட்டு வரவே இருக்கிறாங்க. டனல் நம்பர் 1. எத்தனை டனல் இருக்குது? அடல் டனல் தான் நம்மளுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு, நம்ம ஊர்லேருந்து கிளம்பி சண்டிகர் தாண்டி இமாச்சல் மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வரையில் எந்த இடத்துலையும் நம்மளை எதுவும் செக் பண்ணலை, பெருசாக எந்த இஷ்யூவும் இல்லை. ஸ்மூத்தாக வந்துட்டுருக்கோம். இங்கே இமாச்சல் என்ட்ரி ஆகும்போது மட்டும் எலெக்ஷனுக்காக வெஹிக்கிளை செக் பண்ணாங்க. காசு எதனா இருக்கா, கேஸ் சிலிண்டர் எதனா இருக்கான்றது செக் பண்ணாங்க. எதுவுமே இல்லாதனால வழி அனுப்பிச்சிட்டாங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்கள் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கே போகிறோமோ அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட ஆரம்பித்தோம். சப்பாத்தி, நான் இந்த மாதிரி ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி தான். பெரும்பாலும் இந்த நார்த் சைடில் வர பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு தான் அதிகமாக கிடைக்கும். நாங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணோம்னா கரண்ட் அடுப்பும், அரிசி, சமயத்துக்கு தேவையான அளவு மளிகை சாமான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ரூம் தங்குற இடத்துல மட்டும் சாதத்தை ரெடி பண்ணிடுறோம். குழம்பு இதையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹோட்டலில் என்ன கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. தயிர், பருப்பு, இந்த மாதிரிலாம் தால்லாம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் போன 4 பேரில் 2 பேர் மாற்றி வண்டி ஓட்டிக்கிறோம். மீதி 2 பேருக்கு ஓட்ட தெரியும், பட் அவங்கள நம்பி கொடுக்கறதில்ல. ஸோ 2 பேர் மட்டும்தான் மாற்றி எவ்வளோ தூரம் நல்லா ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். இந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போன அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இது லடாக் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா எப்படி போகலான்ற ஒரு பிளான் கிடைக்கும். பை ரோடு, காரில் போகணுன்னு நினைக்கிறவங்க. ஹிந்தி பெருசாக தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும், ஒருத்தருக்கு மட்டும்தான். அதுவும் அதை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் போய்ட்டுருக்கோம். ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. டனல் நம்பர் 4 1250 மீட்டர். கிலோமீட்டரில் சொல்லணுன்னா 1.25 கிலோமீட்டர். 4வது டனல். இப்போது டனல் நம்பர் 4 அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறோம். அதோடைய அவுட்டர் ஏரியா. டனல் நம்பர் 4 கடந்துட்டோம். டனல் நம்பர் 5 இமாச்சலில் போயிட்டுருக்கோம். இது ஒரு 740 மீட்ரு, 3/4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. 60 கிலோமீட்டர் அதில் போகலான்றாங்க. இந்த புஷ் பட்டன் புஷ்பட்டா வரணும். டனல் நம்பர் 5 எக்ஸிட் ஆகிறோம். ஒரு டீ பிரேக்காக நிறுத்திருக்கோம். குழு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். தோசை கார்னர். இங்கே தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இருந்தார். ஆனால் இப்போ ஆள் இல்லை. இது ஃபேமஸ் கடை, எல்லோரும் போகிறவங்களுக்கு தெரியும்.
சாப்பிட்டோம். இன்னும் டைம் இப்போ 7:20 ஆகுது. இன்னும் நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்போது இருட்டு ஆகிறதுக்கு. இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. 11 மணி வரைக்கும் டனல் நம்பர் 11 சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம 6வது டனல் இது. 5.5 எம்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ தூரம் போகும்? சிங்கிள் வே. நமக்கு முன்னாடி சும்மா புல்லட்டு போது சவுண்டு சூப்பராக பீச்சு அடியுது. அஞ்சரை மைல் தான் இருக்கும் போல இருக்குது. ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது வந்துச்சு வெளியே. நம்ம அட்டல் டனல் தான் 9 கிலோமீட்டர் சொல்லியிருந்தோம். பட் இதுவும் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வந்துச்சு. சூப்பராக சிங்கிள் வே, நல்ல அருமையாக இருக்குது. புதுசு டனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டனல் நம்பர் 13. ஆக்சுவலாக நம்ம உள்ளே போகிறது 7. ஏன்னா மீதி வந்து ஒரு 5 டனல் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் அதில் நம்ம போகல, வண்டியும் போகல. ஏற்கனவே நம்ம பார்த்த டனல், அதாவது இதுக்கு முந்தின டனல், அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 9.25 கிலோமீட்டர் வருது. அப்போ அடல் டனலை விட இது லாங்கஸ்ட் டனல் ஆகிடுச்சு. அது 9 கிலோமீட்டர் அடல் டனல். பட் இது வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, 9.25. நேச்சுரல் டனல். உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இது உறுதியாக சின்ன டனல் உங்களுக்கு அப்படியே இருக்குது. பாறையோட சைடில் கம்பிங் மட்டும் இருக்குது. அப்பப்போ கிளியராக இருக்கா. டனல் நம்பர் 8. நைட்டு ஒரு 9:10 மணி ஆயிடுச்சுங்க. மணாலி வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு. மணாலி வந்தோம்னா தங்கறதுக்கு ரொம்பலாம் தேடவே தேவையில்லை. இடம்லாம் அந்த மணாலி மார்க்கெட்டு பக்கத்துலேயே நிறைய ரூம்ஸ் இடங்க இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்ததெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹோட்டல் மணாலி க்ரௌன் இங்கே தான் தங்கியிருந்தோம். 1200 ரூமு, 4 பேர் தங்கியிருந்தோம். இன்னொன்று 1500 சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பட்டு ஒரு 1000 1500 இருந்தாலே போதும். நல்லா ரொம்ப சூப்பரான ஹோட்டலாக இருக்குது. அப்படியே பேக்ரவுண்டில் ஐஸு இன்னும் இருக்குது மேலே கொஞ்சோண்டு. இப்போது மணாலி வந்து நம்ம பஸ்ஸில் வந்துட்டு டைரெக்டாக வந்து ரூம் போட்டுக்கலாம். ரொம்பலாம் தேட தேவையில்லை. மணாலி மால் மார்க்கெட் இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸு இமாச்சல். இல்லை நம்ம வால்வோ பஸ் டெல்லியிலேருந்து வந்தாலுமே இங்கே இறங்கிட்டு இந்த மால் மார்க்கெட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் எல்லா இடத்துலையும் ரூம்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக. இங்கே நம்ம ரூம் எடுத்துக்கலாம் டைரெக்டாக போயிட்டு. மணாலிலேருந்து லே போகலான்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டோம். ஐஸ் எல்லாம் இருக்குது எதிரில் பார்க்கும்போது. இன்னும் அதிகமாக ஐஸ் இருக்குன்றாங்க அட்டல் டனலை தாண்டி பார்க்கும்போது. போயிட்டே இருப்போம், பார்ப்போம் எந்த அளவு இருக்குன்னு. மணாலியில் ஃபுட்டு ஆலு பரோட்டா, சிக்கன் கறி, ஆனியன் கொடுத்துட்றாங்க. லேக்கு போதுன்னு சொல்கிறாங்க வழி இப்போ வரைக்கும். லே கிடச்சிதுனாக்கா ஹாப்பியாக லே போயிட்டு கார்கில் வழியாக ஜம்மு வழியாக இறங்கிட வேண்டியது தான். 2வது வருஷம் நம்ம இதை மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். காரில் வந்துட்டுருக்கோம். இந்த வாட்டி முடிஞ்சணும்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. சரி சரி டூர் வந்துக்கிறேன். இமயமலை அடிவா அட்டல் டனல் வெற்றிகரமாக அங்கே எங்கே நின்றுலாமே. வெற்றிகரமாக அட்டல் டனல். போன வாட்டி வந்தால் யாருமே நம்ம ஃப்ரீயாக எடுத்தோம். இந்த தடவை 9 கிலோமீட்டர். மணாலியில் தங்கியிருந்தோம். அப்போ வந்து லோக்கல் டிரைவர்களை கேட்டோம். நம்ம வண்டிலாம் போகாது, அந்தளவுக்கு ஐஸ் இருக்குது, 3 அடி 4 அடி. ஸோ அவங்க வண்டி தான் போகும் அப்படின்றாங்க. ஜீப்பு, டாடா சுமோ அந்த மாதிரி 30,000 40,000 கேட்குறாங்க வாடகை. அதுவும் ஒன்லி ட்ராப் மட்டும்தான். பட் நம்ம ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரோடு கிளியராக இருக்குது, போகலான்னு சொல்கிறாங்க. போயிட்டுருக்கோம். போகலான்டே வேணான்றது போயிட்டு லெஃப்ட் போகணும் லேக்கு.
ரோத்தாங் பாஸ் ரைட்டில் போனோம். அது நமக்கு பர்மிட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பர்மிட் கிடையாது. லேக்கு இப்போ வரைக்கும் போகிறதுக்கு பர்மிட்டு கிடையாது, போயிட்டே இருக்கலான்றாங்க. ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருக்குது தான். கேரட்ஸ் வந்தாச்சு ஒரு வழியாக. அட்டல் டனல் ஐஸ் எல்லாம் இருக்குது. போன வருஷம் வரும்போது இது ஃபுல்லாகவே இருந்துச்சு ஐஸுங்க. ஐஸ் அப்படியே உருகுது. இதில் தான் வந்தோம். கேரட்ஸ் லே 363 கிலோமீட்ரு. அருமையாக இருக்குது பாருங்கள், சாலையெல்லாம் சூப்பராக வந்துகிட்டே இருக்கும். ஐஸ் மலை இருக்குது பாருங்கள், ஐஸ் மலை இருக்குது இன்னும் மேலே. இன்னும் ஆனால் நம்ம இது போதாது, இன்னும் அதிகமாக இருக்கும் ஐஸ். அதுதான் தேவை, போயிட்டே இருக்கும். பார்ப்போம். ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். புது வண்டி, கொஞ்சம் வேகமாக போனால் சார் கோச்சிப்பார் கூட வந்தவர். என்ன பண்ணுறது, நம்ம வண்டியை போன வருஷம் கதற ஓட்டினார். செவலட் சைடில் வந்தோம் லாஸ்ட் இயர் 2023 சேம் மே 1ஆம் தேதி வந்தோம், 15 நாள் முன்னாடி. இப்போ 2வது வருஷம் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். மழை பாருங்கள், சும்மா எவ்வளோ ஒரு ஆறா அப்படியே கொஞ்சம் ஐஸு. இதெல்லாம் நாங்கள் போன வருஷம் பார்த்தா ஃபுல் ஐஸாக இருந்துச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் பார்த்தது வேறு மலை, இது ஒரு மலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ ஆகலாம் ப்ராடாக இருக்குது, சூப்பராக. ஜிஸ்பாவை தாண்டி ஆச்சு. இன்னும் அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, ஒரு ஜங்ஷன் மாதிரி. டார்ச்சா 3 கிலோமீட்ரு. லாரிங்கெல்லாம் நிற்குது எக்கச்சக்கமாக, அதுதான் நினைக்கிறேன். ஓ சேட், ஃபுல்லாக லாரிங்க நிற்குது, என்னன்னு தெரில காரணம். ஃபஸ்ட்டு வெற்றி. போன வருஷம் இங்கே நிறுத்திட்டோம் டார்ச்சான்ற இடம், பட் இப்போ தாண்டிட்டோம். ஸோ அதிலே போயிடுவோம் கண்டிப்பாக, நம்புகிறோம். லாரிங்க நிறைய நிற்குது க்யூவில். இன்னும் அலோவ் பண்ணல என்னன்னு தெரில. மேலே லாரிங்கள ஃபுல்லாக இருக்குது. அந்த இடம் தாண்டிட்டோம், பட் இங்கே செக் போஸ்ட் நிறுத்திருக்காங்க டார்ச்சா. அந்த வண்டி மூவ் ஆகலை, அங்கேருந்து வர வண்டி மட்டும் வருது. என்னன்னு தெரியல, கேட்க போயிருக்காங்க. இப்போ வந்து மேலே லேக்கு போகிறதுக்கு ஒன்வே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் விட்றாங்க. ஸோ இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு காலையில் 8லேருந்து 12 மணிக்குள்ளே விடுறாங்களாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து டார்ச்சாவில் வந்து தங்கலாம் சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். தங்கிட்டு காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் இங்கே வந்துடுறோம். வந்துட்டு கிளம்புறோம். பார்க்கிங் தோதாங் ஹவுஸ் 1300. ஏய் நிலா பாருப்பா, சூப்பராக இருக்குது. இதில் தான் வந்து தங்கியிருக்கோம், அருமையாக இருக்குது பாருங்க. ஜெஸ்பா ஒன்று இருக்குது. லாஸ்ட் டைம் தான் வந்து திரும்பி போயிட்டோம். இன்னும் வரைக்கும் அது நம்மளுக்கு தாங்கிக்க முடியல. பட் இந்த வாட்டி சக்ஸஸ். ஜூன் 1ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுறாங்க ப்ராப்பராக. இப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் விட்டுன்னு இருக்காங்க, சுச்சுவேஷனை பொறுத்து. ரூம் நம்பர் 102 1200 சொல்கிறாங்க. ஒரு பெட்டு, டபுள் பெட்டு. இதுதான் 1300. ஒன்றும் பெருசாக இல்லை, பட் இந்த குளிருக்கு இங்கே தாங்க முடியாது. ஸோ பாத்ரூம் நல்லா தான் ஹீட் இருக்குது. ரிவருக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ரூம்லேருந்து முள்காடு வழி இருக்கா பார்ப்போம். வந்துட்டோம் ஆற்றுக்கு. ஹிமாச்சல் ரிவர் சூப்பர். எப்படி இருப்பாங்க கிளியராக ஒயிட்டாக. கை வச்சு பார்ப்போம் ஆற்றுல. ஓ வா, ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஐஸ் தண்ணி. இது வரைக்கும் லடாக் பிளானில் ஒன்றும் எதுவும் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பட் இதன் பிறகு தான் எல்லா சம்பவம் நடந்தது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.
லடாக் போகிறவங்களுக்கு இந்த என்னென்ன விஷயம் பண்ணலான்றது தெரியும்.